நாடு முழுவதும் ரயிலில் முன்பதிவு செய்வதற்கான சலுகைகள் பறிக்கப்பட்டதற்கு ரயில்வே தொழிற்சங்கமான SRMU கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கான சலுகைகளையும் மத்திய அரசு பறித்துள்ளதாக SRMU குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கத்தின் தலைவர் ராஜா ஸ்ரீதர் நமது செய்தியாளர் பிரசாத்திடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை இப்போது பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ரிசர்வேஷன் ரிலேட்டடாகவும் ரீஃபண்ட் ரிலேட்டடாகவும் நிறைய மாற்றங்கள் இன்று முதல் நாடெங்கும் அமல்படுத்தப்பட்டிருக்க ரயில்வே கட்டணங்கள் இது மக்களுக்கு எந்த வகையில் சாதக பாதகமாக இருக்கும்? மக்களை பொறுத்த மட்டும் இது சாதகமாக எடுத்துக்கொள்ள முடியாது. காரணம், இதுவரை ஒரு பயணி தன்னோட முன்பதிவு செய்யப்பட்ட ஒரு டிக்கெட்டை ரயில் வண்டி புறப்பட்ட 2 மணி நேரம் வரை கேன்சல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போது அது முற்றிலும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோலவே வெயிட் லிஸ்டட் பேசஞ்சர் அவங்க கூட ட்ரெயின் போய் 3 மணி நேரம் கழித்து அந்த டிக்கெட்டை கேன்சல் பண்ண முடியும். ஆனால் இப்போது 48 மணி நேரத்துக்கு பிறகு கேன்சலேஷன் சொன்னால் அவர்களுக்கு ஒரு பைசா கூட வராது என்பது ஒரு பாதகமான சூழல். இரண்டாவதாக, கேன்சலேஷன் சார்ஜஸை இன்னையிலிருந்து 2 மடங்காக உயர்த்தியிருக்கிறார்கள். இது சாதாரண பயணிகளை வெகுவாக பாதிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இதில் அதிகமான அளவில் பாதிக்கப்படுறதா ஒரு கருத்து நிலவுது. அவங்க எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டுருக்காங்க? குறிப்பாக இன்றைக்கு காலையில் சப்தகிரி ரயிலில் போக வேண்டிய ஒரு பயணி எதிர்பாராத விதமாக ரயிலை தவற விட்டு விட்டார். அவர் முன்பதிவு நிலையத்துக்கு தன்னுடைய டிக்கெட்டை கேன்சல் பண்ணுற போது அவருக்கு போகிற டிக்கெட்டுக்கு 4 ஹவர்ஸுக்கு 48 ஹவர்ஸுக்கு முன்னாடி பின்னால் வந்தது காரணமாக அவருக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் கிடையாது, ஒரு பைசாவும் கிடைக்காது, ரீஃபண்ட் கிடைக்காது. அவர் ரிட்டர்ன் டிக்கெட் இருக்குது நாளைக்கு வருது, அதை அவர் கேன்சல் பண்ணார்னா அவருக்கு கிடைக்காது. ஆன்லைன்லேயே டிக்கெட் புக்கிங் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த புது சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆன்லைனில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டிக்கெட் கவுண்டர்லேயும் அந்த டிக்கெட்டை முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களுக்கு பாதகமான அம்சமா சாதகமான அம்சமா? இது அமைச்சர் ஏற்கனவே அறிவித்த ஒரு ரயிலில் வெயிட் லிஸ்டடாக இருக்கிற பேசஞ்சரை இன்னொரு ரயில் அனுப்புவதற்கான ஒரு முயற்சி. அந்த முயற்சியின் காரணமாக ஒரு ரயிலில் அந்த ரயில் புறப்படுவதற்கு 4 மணி நேரம் முன்பாக ஆட்டோமேட்டிக் சார்ட் என்று சொல்லி கம்ப்யூட்டரே அதை உருவாக்கிவிடும். அதன் பின்னாலே அதில் இருக்கிற காலி இடங்களை அதற்கு பின்னாலே போகிற ரயிலில் இருக்கிற அந்த வெயிட் லிஸ்டட் பேசஞ்சர்ஸ் அந்த ட்ரெயினில் அனுப்புவதற்கான முயற்சிக்கான ஒரு வழி இது. இதில் பயணிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னால் வெயிட் லிஸ்டட் பேசஞ்சர்ஸ் சாதகமாக இருக்கும். ஆனால் இது நீங்கள் பார்க்கிற போது 30 நிமிடம் வரை ஆன்லைன் ரிசர்வேஷன் என்பதை பார்க்கிற போது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது. ரயில்வே தொழிலாளர் இயக்கப்படுகிற ரயில்வே முன்பதிவு மையங்களை முற்றிலுமாக எடுத்துவதற்கான முயற்சி இது.